இனி தன சேரும் நாளாச்சி அச்சு வெள்ளம் பச்சரிசி பொங்கலாச்சு அப்ப பொங்க வச்சு பாட்டுபடி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி அன்புக்குரியவர்களே, பூசை முடிஞ்சோடனே 3 வாரம் சொல்லிட்டேன், எல்லாரும் போகக்கூடாது அப்படின்னு. பொங்கல் சாப்பிட்டு எல்லாம் கோயிலே படுத்து வெள்ளிக்காப்பு அங்கே அதை வந்து அனைவருக்கும் பெற்றுக்கொள்வோம். புரியுங்களே, இந்நாள் நமக்கு இனிதாக இருக்கிற இறைவன் நமக்கு தொடர்ந்து அருள் புரிவாராக. ஆகவே இந்த பூசை முடிஞ்சோடனே நம்ம பொங்கல் முதலில் பொருத்தப்படுத்தப்படும். அப்படி இருந்தது என்னன்னா, இந்த காணிக்கை கொண்டு வந்தது. காணிக்கையில் அன்பிய ஒருங்கிணைப்பு அழகாக நவதானியங்கள், பொங்கல், கரும்பு, மஞ்சள் இவையெல்லாம் வந்து காணி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க. நான் ஒன்றும் சொல்லவே இல்லை, அவங்களாம் முயற்சி எடுத்துருக்காங்க. ஜோரம் கை தட்டிடுவாங்க. எங்களது அசோக் நகர் மத்தியாஸ் ஆலயத்திலே தமிழர் திருநாளாம் பொங்கல் பெருவிழாவை வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றோம். எமது பங்கிலே 2000 குடும்பங்கள் இருக்கின்றன. நாங்கள் இந்த தமிழ் பண்பாட்டை மிகவும் போற்றும் விதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் நாளன்று சரியாக 5 மணிக்கெல்லாம் புதிய பானையில் பொங்கலிட்டு அதை இறைவனுக்கு காணிக்கையாக்கி திருப்பலி நிறைவேற்றி அதை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பகிர்ந்து மகிழ்ச்சியாக சகோதர மனப்பான்மையோடு கொண்டாட வருகின்றோம். இந்நாளிலே தமிழர் திருநாளாம் பொங்கல் நாளிலே தமிழ் நிலம், தமிழர் பண்பாடு, தமிழ் மொழி, கலாச்சாரம் ஆகியவற்றை போற்றும் விதத்திலே எங்களது திருச்சபையை சேர்ந்தவர்கள் இங்கு புதிய புத்தாடை உடுத்தி அந்த தமிழ் மரபின்படி வேட்டி சேலை உடுத்தி சின்ன பிள்ளைங்க கூட பார்க்கலாம், ஒரு அழகாக அவர்கள் வந்து இந்த பங்கு கொண்டார்கள். மற்றும் தமிழ் சார்ந்த பல்வேறு கலைகள் இங்கே போற்றப்பட்டு பார்க்கலாம். சிலம்பாட்டம், பறையாட்டம், ஒயிலாட்டம், கழியல் ஆட்டம் மற்றும் சகா கலைக்குழுவினரும் வந்து எங்களை மகிழ்ச்சிப்படுத்தினார்கள். இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடத்திலே எங்களுடைய நமது தாய்மொழியை போற்றும் விதத்திலே நாங்கள் இந்த விழாவை மிக விமரிசையாக தமிழர் என்ற உணர்வோடு கொண்டாடுகின்றோம். தமிழ் மொழி மிகவும் பழமையானது, அது என்றும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது. அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். இதில் பல்வேறு நீதி நூல்கள் இருக்கின்றன, சமயம் சார்ந்து நூல்களும் இருக்கின்றன, அறிவியல் நூல்களும் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் தமிழானது ஒரு அறிவியல் மொழியாக பரிணாமித்து வருகிறது. ஆகவே இந்த மொழியை, பண்பாட்டை என்றும் கொண்டாடுவோம். மதங்களை கடந்து, சாதிகளை கடந்து தமிழர் என்ற இனவோடு என்றும் இணைவோம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. அருள் தந்தை தைனிஸ், பங்கு தந்தை, மத்தியாஸ் ஆலயம், அசோக் நகர், சென்னை.